அப்டேட்டே தேவையில்லைன்னா நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறது மேப்பிங்கில். எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்துட்டு 2 ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் 2 இது இருக்கு. ரெண்டுத்தையும் கன்காட்டினேட் பண்ணி நான் ஃபுல் நேமாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் நடுவில் எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து கன்காட்டினேட்டுக்கு ஒரு போர்ட் யூஸ் பண்ணி அதை வந்து டார்கெட்டில் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணணும், பேஸ்ட் ஆன் கண்டிஷன் வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு மேப்பிங்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இருக்கணும்ன்றது இல்லை, மல்டிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அவுட்புட் இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இன்புட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நடுவில் எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான். இப்போ நான் போட்ட எக்ஸ்பிரஷன் வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுன்றதுக்காக ஒரு எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணேன். இன்கேஸ் நான் அந்த கன்வர்ஷன் வேணா எனக்கு ஆவரேஜ் வந்து சோர்ஸ்லேயே இருக்குது டேரெக்டாக லோட் பண்ணோம் அப்படின்னா நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனே இல்லாமல் கூட லோட் பண்ணலாம். இல்லை ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பர்டிகுலர் டீமோட ரெக்கார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி டார்கெட்ல இன்சர்ட் பண்ணலாம். அதை ஒரு இதுக்கும் லைக் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கும், நம்ம வந்து டிஃபரன்ஸ்ன்னு பிரிக்க முடியாது. அது ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சார். Yes, any other doubt from your side? So you can ask if you are feel any doubt like installation or connection or transformation or workflow, whatever things you struggling, you can ask. He'll clarify your doubts, and if you are struggling with your installation, he'll try to help you to install the things. So if you are having any doubt, you can ask now. If everything is going well and good, we can proceed with this session. You will proceed, ma'am. Okay. எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கு பார்த்தோம். Karthik, your voice is very low. Can you please raise up your voice little bit? இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதில் நான் சொன்னேன், இதில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெசிஷன் வந்து 10 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நமக்கு கண்ட்ரி கோட் வந்து ட்ரிம் ஆகிட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக லோட் ஆகலை. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கீ காலம் எடுத்துக்கணும். நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு அப்டேட் ஸ்ட்ராட்டஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு அப்டேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நான் இதே மேப்பிங் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இதோட ப்ரிஷன்ஸ் நான் டார்கெட்ல அப்டேட் பண்ண போறேன். டார்கெட்ல நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். நான் வந்து சேம் மேப்பிங்கே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு செஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போறேன்.
டார்கெட்ல ட்ரங்கேட் டேபிள் ஆப்ஷன் வந்து நான் எனேபிள் பண்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ட்ரங்கேட் டேபிள் ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம்னா அதுல இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிட்டு புதுசா திரும்ப இன்சர்ட் ஆகும். ஓகே, ஓகே. இப்போ நான் வந்து ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இது வந்து சக்சீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 2 ரெக்கார்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. எதனாலன்னு செக் பண்றப்போ வேல்யூ டூ லார்ஜ் ஃபார் கண்ட்ரி ஆக்சுவல் வந்து 12 கேரக்டர்ஸ் இருக்கு, பட் நம்மளோடது வந்து 10 தான் இருக்கு டிஃபைன் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா நம்ம இங்க சேஞ்ச் பண்ணப்போ அது வந்து டேட்டா பேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. ஓகேவா, நம்ம இங்க சேஞ்ச் பண்ணது இன்ஃபர்மேட்டிக்கால மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. டேட்டா பேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நம்ம ஜென்ரேட் பண்ணணும். நான் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் டேபிளை ட்ராப் பண்ணிட்டு புதுசாக டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணதுக்கு எனக்கு 8 ரெக்கார்ட்ஸ் லோட் ஆயிடுச்சு. அந்த சவுத் ஆஃப்ரிக்கா ரெக்கார்ட்ஸ் லோட் ஆகல, ஏன்னா நம்மளுக்கு ப்ரெசிஷன் மேட்ச் இருந்ததுனால. இப்போ டெலீட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணப்போ எனக்கு வந்துட்டு எந்த ரெக்கார்ட்ஸும் இன்சர்ட் ஆயிருக்காது, ஏன்னா டேபிள் டெஃபினேஷனே புதுசாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். சக்சீட் ஆயிடுச்சு. இப்போ query ரன் பண்ணா நமக்கு 10 ரெக்கார்ட்ஸ் லோட் ஆயிருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா அண்டர் ஃபுல்லா லோட் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபில்டர் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ டீம் நேம் ஈக்குவல் டு எம்ஐன்னு கொடுத்தோம்னா எம்ஐ டீம்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு டார்கெட்ல ரைட் பண்ணும்.
நான் இப்போ வந்து புது டார்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபிளாட் ஃபைல்ல ரைட் பண்றேன், ஒரு புதுசாக டேபிள் கிரியேட் பண்ணி கூட நீங்க ரைட் பண்ணலாம். சோர்ஸ் வந்து சேம் சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆரக்கிள் டேபிள் யூஸ் பண்ணுவோம் சோர்ஸ். சோர்ஸ் drag and drop பண்ணி போட்டிருக்கேன். ஆரக்கிள் டேபிளோட டெஃபினிஷன் இதில் பார்த்தா எல்லா காலம்ஸும் இருக்கும். தென் வந்துட்டு டார்கெட் வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். வந்து ஃபிளாட் ஃபைலாக கிரியேட் பண்ணுறேன். ஃபிளாட் ஃபைல் இந்த 3 காலம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் நேம், டீம் அண்ட் கண்ட்ரி இந்த 3 காலம்ஸ் மட்டும் இந்த டார்கெட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்த உடனே வந்துட்டு இங்கே வந்து இன்சர்ட் ஆயிடும். ஓகே, ஓகே. இப்போ சோர்ஸ் வந்து ஆரக்கிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். டார்கெட் வந்து இந்த ஃபிளாட் ஃபைல் ட்ராக் பண்ணி போட்டுருக்கிறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஃபில்டர். ஃபில்டருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம். நான் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லிட்டுருக்கனால சிங்கிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறேன். நேம், டீம், மற்ற காலம்ஸும் ட்ராக் பண்ணி போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் டார்கெட்டுக்கு மேப் பண்ணுறப்போ இந்த 3 காலம்ஸ் மட்டும்தான் மேப் பண்ண போகிறோம். பிளேயர் நேம், டீம், கண்ட்ரி எல்லாத்தையும் நான் டார்கெட்டுக்கு மேப் பண்ணிடுறேன். மேப் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போர்ட்ஸில் வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இதில் ஜென்ரலாக இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் ப்ரொசிஷன் சேஞ்ச் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் டேப்ல தான் ஃபில்டர் கண்டிஷன் வந்து கொடுப்போம். இங்கே வந்துட்டு ட்ரூன்னு இருக்கும். ட்ரூனா வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்து, இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு இங்கே எந்த கண்டிஷனும் கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வருதோ அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து அவுட்புட்டுக்கு போயிடும். கண்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அவுட் போகுது. அதனாலே இது வந்துட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த ரெக்கார்டுமே டார்கெட்டுக்கு வந்து போகாது. எல்லா ரெக்கார்டும் இங்கே வந்து ஃப்ளோ வந்து இங்கே ஸ்டாப் ஆகிடும். ஓகே,
இப்போ நான் வந்துட்டு டீம் ஈக்குவல் டு இங்க வந்து கண்டிஷன் மட்டும் தான் கொடுப்போம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது. ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல டீம் ஈக்குவல் டு சிஎஸ்கே சூஸ் பண்றேன். ஆர் நீங்க டீம் ஈக்குவல் டு சிஎஸ்கே அது மட்டும் கூட வச்சுக்கலாம். நான் 2 டீம் எடுக்கிறனால ஆர் கண்டிஷன் கொடுத்து டீம் எம்ஐ 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சோர்ஸ்ல இருந்து வர்ற ரெக்கார்ட்ஸ் எதுலாம் டீம் வந்து சிஎஸ்கே இருக்கோ அது எல்லாமே டார்கெட்டுக்கு போகும். ப்ரெசிஷனும் நீங்க இங்க செக் பண்ணணும். ப்ரெசிஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு 10ல இருக்கு. நான் வந்துட்டு 50 கொடுத்துறேன் ஜெனரலா. எல்லாத்துக்கும் ஜெனரலா 50 கொடுத்துருக்கேன். பட் நம்மளுக்கு எப்பவுமே டார்கெட் டேபிள்ல என்ன ப்ரெசிஷன் இருக்கோ அதை கன்சிடர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ மேப்பிங் வந்து வேலிடு. இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோர்ஸ் டு டார்கெட் நடுவில் ஒரு ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு கண்டிஷன். ஓகே, இப்போ இது வந்து நான் எக்ஸிஸ்டிங் மேப்பிங் ஏதோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து டெலிட் பண்ணிட்டு புதுசாக வந்து கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் செப்பரேட்டாக இன்னொரு மேப்பிங் கூட கிரியேட் பண்ணலாம். பட் ஒரு மேப்பிங் கிரியேட் பண்ணும்போதும் அதுக்கு வந்து ஒரு செஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அது பைண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நான் எக்ஸிஸ்டிங் மேப்பிங் யூஸ் பண்ணியிருக்கனால இதே ஒர்க் ஃப்ளோவே யூஸ் பண்ணிக்கிறேன். செஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் வந்துட்டு சோர்ஸுக்கு நம்ம பாத் கொடுக்கணும். இன்ஃபர்மேட்டிக்கா இந்த பாத்தில் வந்து ஃபைல் வச்சிருக்கனால நான் இந்த பாத் கொடுத்துருக்கேன். ஃபைல் நேம் இங்கே கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்மளோட சோர்ஸ் வந்து இங்கே நம்ம சோர்ஸ் வந்து ஆரக்கிள், இது ஃப்ளாட் ஃபைல் கிடையாது. இது வந்து லைக் ப்ரீவியஸாக நம்ம கான்ஃபிகர் பண்ணது. அதை வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணோம்னா இப்போ கரண்ட் மேப்பிங்க்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் மேப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ மேப்பிங்கோட கரண்ட் வேல்யூஸ் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ரெஃப்ரெஷ் கொடுத்த உடனே இங்கே ஒரு சிம்பிள் காமிக்கு. இது வந்து வேலிடேட் பண்ணல அப்படின்றது வந்து சேவ் கொடுக்கும்போது எப்பவுமே வேலிடேட் ஆயிரும். ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு வேலிடேட் கொடுக்கலாம். ஸோ செஷன் இஸ் வேலிட். மேப்பிங்கில் வந்துட்டு சோர்ஸ் குவாலிஃபையர் இது சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆரக்கிள், ஸோ ஆரக்கிள் டேபிள்லேயே வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லைக் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும். ஆர் ப்ரீ எஸ்கியூஎல் போஸ்ட் எஸ்கியூஎல் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு டேபிள் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும், இன்சர்ட் கொரி ரன் பண்ணணும், அந்த கண்டிஷன்லாம் இங்கே கொடுத்துக்கலாம்.
இல்ல கம்ப்ளீட் ஆனது எனக்கு வந்து ஒரு டேபிள் ஆடிட் டேபிள் வச்சிருக்கேன். இந்த ஜாப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு ஒரு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இங்க டிஃபைன் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி. இப்போ வந்து டார்கெட்டுக்கு நம்ம வந்துட்டு இது செட் பண்ணணும். ஃபைல் டார்கெட் வந்து ஃபிளாட் ஃபைல். ஸோ அதுக்கு பாத் வந்து செட் பண்ணணும். ஃபைலில் வந்து உங்களுக்கு ஹெட்டர் வேணும், ஃபூட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஹெடர் லைக் உங்களுக்கு காலம்க்கு ஹெட்டிங் வேணும், அதெல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணலாம். அவுட்புட் ஃபைல் டைரக்டரி இதுதான் வந்து நீங்கள் பாத் வந்து டிஃபைன் பண்ணுறது. இங்கே என்ன பாத் கொடுக்குறீங்களோ அங்கே தான் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். நான் இதே பாத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்துட்டு இன்ஃபர்மேட்டிக்கா வந்து விண்டோஸில் தான் ரன் பண்ணணுன்றதுல வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் கூட ரன் பண்ணலாம். யூனிக்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிக்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. யூனிக்ஸ் எதுக்கான ஷெல் ஸ்கிரிப்டிங் கொஞ்சம் அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும் ஃபைல் ப்ராசஸிங்கில். ஸோ அதனால மோஸ்ட்லி யூனிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபைல் நேம் வந்து நான் டிஃபைன் பண்ணுங்க. நான் டிஏடி ஃபைலாக வச்சுக்கிறேன், டிஎக்ஸ்டி ஃபைலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அவுட்புட் ஃபைல் நேம் டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஒர்க் ஃப்ளோ வந்து சேவ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்குறேன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இங்கே வந்து சோர்ஸ் அவுட்புட்டோட பாத் வந்து கொடுக்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். எரர் எப்படி டீபக் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக நான் இது வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ ஃப்ரம் டாஸ்க். ஓகே, நான் பாத் வந்து ஆல்ரெடி எடுத்துருச்சு. ஸோ அது சேஞ்சஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து அந்த சோர்ஸ் பாத் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ரைட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. நம்மளுக்கு வந்து சிஎஸ்கே அண்ட் எம்ஐ அந்த டீம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ண காலம்ஸ் பிளேயர் நேம், டீம் அண்ட் கண்ட்ரி இது மூணும் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும்தான் இந்த ஃபைலில் இன்சர்ட் ஆயிருக்கு. அதாவது ஃபில்டர் வந்துட்டு இதுதான் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு எந்த ரெக்கார்ட்ஸ் வேணுமோ அது மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் வந்து மேப்பிங் க்ளோஸ் டு சோர்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டர். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து தேவையில்லாத ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபில்டர் அண்ட் சார்ட்டர் எல்லாமே வந்துட்டு சோர்ஸ் பக்கத்தில் யூஸ் பண்ணணும், லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதோட. ஃபில்டரில் ஏதாவது டவுட் இருக்கா?
Yes, any doubt? Nitin? Yes, ma'am. Filter. Okay, இந்த இது புரிஞ்சுது சார். இப்போ ஃபில்டர்னா அது ஃபார்ம் அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொரு மெத்தட் சொன்னீங்களா சார்? எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது ஜஸ்ட் நீங்க ஏதாவது எக்ஸ்பிரஷன் டிஃபைன் பண்றதுக்கு தான். ஃபில்டர் வந்துட்டு ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு. எக்ஸ்பிரஷன்ன்றது நீங்க ஆவரேஜ் கால்குலேட் பண்ணலாம், இல்ல சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும் அப்படின்னா. இப்போ எனக்கு வந்து டீம் நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நான் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவேன். ஆல்சோ இப்போ டேட் ஃபார்மேட் வந்து நான் நியூமரிக்கா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஃபார்முலா எவ்வளவு பெருசு, எக்ஸ்பிரஷன் அதுக்கு யூஸ் பண்றது எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கலாமா சார்? அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க இஃப் கண்டிஷன் லிமிட்டேஷன்ஸ் ஓகே சார். ஓகே. இப்போ எனக்கு வந்து ஒரு டீம் நேம் அசைன் பண்ற ஒரு பிளேயருக்கும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு அவங்க இந்த கண்ட்ரில இருந்து இருந்தாங்கன்னா இந்த டீம் நேம் அசைன் பண்ணணும். அது வந்து இஃப் கண்டிஷன்ல நீங்க டிஃபைன் பண்ணா எக்ஸ்பிரஷன் வந்து எவ்வளவு பெருசுனாலும் இருக்கலாம். எக்ஸ்பிரஷனோட போட்டு ஓகே. எப்பவுமே நீங்க டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் வேலிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வேலிடேட் கிளிக் பண்ணி அது வேலிடுன்னு வந்தா மட்டும்தான் எக்ஸ்பிரஷன் வந்து இல்லைன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ்ல ஏதோ எரர் இருக்கு, அது செக் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சார், புரிஞ்சு சார். ஃபில்டர் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ஓகே ரவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரவுட்டரும் சிமிலர் டு ஃபில்டர் தான். ஆனா என்ன ஒன்று, ஃபில்டர்னா உங்களுக்கு இப்போ சிஎஸ்கே எம்ஐ இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்துட்டு போய் ரைட் பண்ணும், மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ட்ராப் ஆயிடும். இப்போ எனக்கு வந்துட்டு சிஎஸ்கே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைல்ல வேணும், எம்ஐ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்னொரு ஃபைல்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா 2 ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். அதை விட பெட்டர் ஃபீச்சர் வந்து ரவுட்டர். ஓகே சார். இப்போ ரவுட்டர் வந்து த்ரீயா பிரிக்க முடியாதா சார்? இப்போ நம்ம வந்து இன்னொன்று எஸ்ஆர்ஹெச்னு இருக்கு, ஸோ அதையும் வந்து ஒரு தனியா போடணும் அப்படின்னு ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டிபிள் அவுட்புட்ஸ், நீங்க எவ்வளவு அவுட்புட்ஸ் வேணாலும் எடுக்கலாம். எவ்வளவு அவுட்புட் குரூப் டிஃபைன் பண்றீங்களோ அத்தனை அவுட்புட்ஸ் எடுக்கலாம். ஓகே சார். சார் நெக்ஸ்ட் போயிடலாம் சார். ஓகே ஓகே. ரவுட்டருக்கு வந்துட்டு நான் 2 டார்கெட் கிரியேட் பண்றேன். ஒன்று வந்துட்டு FF_CSK அண்ட் இன்னொன்று FF_RR. 2 டார்கெட்லயும் நான் நேம் அண்ட் டீம் வச்சுக்கிறேன். ஓகே.
ஒரு டார்கெட் கிரியேட் பண்ணுவேன். ஜஸ்ட் ஃபிளாட் ஃபைல்லாம் டைரக்டா பண்ணுவேன். அது ஆரக்கிள்ல புதுசா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினிஷன் கிரியேட் ஆகும். நீங்க வந்து ஜெனரேட் ஆர் எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் கொடுத்தா மட்டும்தான் டேட்டாபேஸ்ல வந்து effective-ஆ இருக்கும். ஓகே, ஃபிளாட் ஃபைல்ன்றனால டைரக்டா வந்துட்டு கிரியேட் பண்றேன். இது கிரியேட் பண்றப்போ நான் எந்த பாத்தும் டிஃபைன் பண்ணுவேன். நான் இந்த பாத்துல தான் ஃபைல் இருக்கு, இந்த ஃபார்மேட்ல தான் ஃபைல் இருக்கு, அது வேணாம். ஜஸ்ட் அதோட லே அவுட் மட்டும் இங்க கொடுத்தா போதும். ஃபைலோட பாத்து எல்லாமே வந்து நீங்க செஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் கான்ஃபிகர் பண்ணுங்க. நான் வந்து 2 டார்கெட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ 2தையும் டிராக் பண்ணி இங்க போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ரவுட்டர் கிரியேட் பண்ணேன். அதாவது இன்னொரு ஃபைல் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் ஃபைல்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் CSKMI இந்த ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பிளேயர் நேம் அண்ட் டீம் எடுக்க போறோம். இதுக்கு வந்துட்டு ரவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் அண்ட் டீம் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த இன்புட்ன்னு இருக்க இதை வந்துட்டு டைரக்டா டார்கெட்டுக்கு வந்து மேப் பண்ண முடியாது. இது இன்புட்க்கு வந்து அவுட்புட் போட்டே இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அங்க வந்துட்டு நியூ குரூப்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். குரூப்ஸ்ல புது குரூப் கிரியேட் பண்ணணும். நான் இப்போ புது குரூப் CSKன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 2 குரூப், ஒரு டிஃபால்ட் குரூப் வந்துட்டு எப்பவுமே இருக்கும். ரவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னாலே டிஃபால்ட் குரூப் பிரசன்ட் இருக்கும். இங்க வந்து நான் ஃபில்டர் கண்டிஷன் கொடுப்பேன். சிமிலர் தான், ஃபில்டர் மாதிரியே தான், பட் நீங்க மல்டிபிள் ஃபில்டர்ஸ் மாதிரி. ஓகே, சிமிலர்லி டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் CSKன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். இங்க வந்துட்டு இது இப்போ டீமுக்கு RRன்னு போடுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ 2 குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். 2 குரூப் கிரியேட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்ததும் நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்புட்டு கீழேயே CSKன்னு ஒரு குரூப் இருக்கும் அவுட்புட்டு, RRன்னு ஒரு அவுட்புட் குரூப் இருக்கும், டிஃபால்ட்னு ஒரு அவுட்புட் குரூப் இருக்கும். டிஃபால்ட்னா என்னன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ல எதுலையுமே மேட்ச் ஆகாம இருக்க குரூப். நீங்க இதை வந்து எய்தர் மேப் பண்ணாம விட்டுறலாம். மேப் பண்ணாம விட்டா அது வந்து இன்சர்ட் ஆகாது. மேப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து லைக் எதுக்கு மேப் பண்றீங்களோ அதுல மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் ஆகும். நான் CSK வருது, லைக் CSK ஃபிளாட் ஃபைலுக்கு மேப் பண்றேன். RR வருது, ஃபிளாட் ஃபைல் RRக்கு மேப் பண்றேன். இந்த 2 and 3 எல்லாமே ஒரே இதுல ஒரே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மல்டிபிள் போர்ட்ஸ் ஒரே நேம்ல இருந்தா அந்த மாதிரி இப்போ ஃபைல் ஒரே ஃபைல் நேம்ல காப்பி பண்ணீங்க அப்படின்னா காப்பின்னு காப்பி ஆகும், இல்லைன்னா டூன்னு காப்பி ஆகும். அந்த மாதிரி போர்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி ரீநேம் ஆயிக்கும். பட் அது ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஃபைனலா இதுல என்ன காலம் நேம், டேபிள்ல என்ன காலம் நேம் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ ஆர் சோர்ஸ் ஃபைல்ல என்ன காலம் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அவுட்புட்ல வரப்போகுது. ஓகே, நான் இங்கே வந்துட்டு இந்த CSKMI ஃபிளாட் ஃபைல் யூஸ் பண்ணுறேன். பட் நான் ஃபைல் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்குவேன். இங்கே வந்து CSKMI இருக்கிறதுனால அதே ஃபைல் ரைட் ஆகாது. நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் வந்து ரைட் ஆகாது. நம்ம செஷனில் என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் வந்து ரைட் ஆகும். ஓகே, நான் இப்போ 3 குரூப்ஸும் வந்து மேப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒர்க் ஃப்ளோ போயிட்டு இதை நீங்கள் வேணால் புது ஒர்க் ஃப்ளோ கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சேம் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணேன், சேம் மேப்பிங். ரிஃப்ரெஷ் மேப்பிங் கொடுக்குறேன்.
சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வேலிட்னு வரும். ஓகே, இப்போ அதே மாதிரி நமக்கு சோர்ஸ் அண்ட் டார்கெட்டுக்கு பாத் எல்லாம் செட் பண்ணும். சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆரக்கிள் தான், ஸோ நான் அதை அப்படியே விட்டுறேன். அண்ட் டார்கெட்டுக்கு நான் எங்கள் லாஸ்ட்டில் ஏ போட முடியேன். இப்போ உங்களுக்கு எரர் வந்தால் டீபக் பண்ணுற காமிக்கிறதுக்காக. ஓகே, அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ளாட் ஃபைலுக்கும் பாத் அண்ட் ஃபைல் நேம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளாட் ஃபைலுக்கு மட்டும் பாத் வந்து ராங்காக கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஃபைலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்குறேன். சிஎஸ்கேஎம்ஐ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஸோ நான் அதர் திங்ஸ். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபைல் நேம் அண்ட் பாத் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஒர்க் ஃப்ளோ வேலிட்னு வந்துருச்சு. ஸோ ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. எதனால் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறப்போ இது ஒர்க் ஃப்ளோ ஏன் சக்சீடட்னு வருதுன்னா, நம்ம ஃபெயில் பேரண்ட் டாஸ்க் அது வந்து எனேபிள் பண்ணோன்னா ஒர்க் ஃப்ளோ ஃபெயில் ஆகிடும். இங்கே வந்து ஃபெயில் பேரண்ட் இஃப் திஸ் டாஸ்க் ஃபெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ ஃபெயில்டுன்னு காமிக்கும். இப்போ செஷன் எதனால் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே எரர் மெசேஜ் வரும். எரர் ஓப்பனிங் செஷன் அவுட்புட் ஃபைல் பாத் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. த சிஸ்டம் கேனாட் ஃபைண்ட் த ஸ்பெசிஃபைட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. நீங்கள் இங்கேயே கூட எரர் பார்க்கலாம். ஒரு மல்டிபிள் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செஷன் லாகில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எரர் போயிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த ஃபைல் அந்த பாத் இல்லை அப்படின்றது வருது. இப்போ நான் அந்த பாத்தை கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டு சேம் ஃப்ளாட் ஃபைல் போகிறேன். பாத் வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணலாம். அரல்ஸ் இதே ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிகவர் டாஸ்க் கொடுக்கலாம். ரிகவர் டாஸ்க் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சோர்ஸ் ரீட் பண்ண வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அந்த லாக் ஃபைல் அதுலேருந்து கண்டினியூ ஆகும். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். லைக் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஃபைல் வந்து ரீட் பண்ணியிருக்கு அப்படின்னா ரிகவர் கொடுக்குறப்போ அதுலேருந்து கண்டினியூ ஆகும். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப போயிட்டு அந்த 10 ஃபைல் ரீட் பண்ணும். ஓகே, ரீஸ்டார்ட் கொடுக்கறதா இருந்தாலும் ஓகே. சேஞ்சஸ் சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபைலில் 2 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் ஆயிருக்கு. ஆர்ஆர் ஃபைலில் 1 ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிருக்கு. அதர் டீம்ஸ் நம்ம போட்ட ஃபைல் அதில் வந்து 7 ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 2 ரெக்கார்ட்ஸ்.
சிஎஸ்கே டீமோட 2 ரெக்கார்ட்ஸ் இங்கே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆர்ஆருக்கு நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் 1 ரெக்கார்ட் அண்ட் அதர் டீம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோம் அப்படி அந்த நேம் தான் இங்கே கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் ஓவர் ரைட் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் சேம் ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஓவர் ரைட் ஆகும். ஓகே, ஸோ மற்ற டீம்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இன்சர்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா CSK2 RR1 மற்ற டீம்ஸோட ரெக்கார்ட்ஸ் 7. ஓகே, இப்போ எனக்கு அதர் டீம்ஸோட ஃபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து எனக்கு டீம் நேம்ஸ் வந்து சார்ட்டடாக இல்லை, கரெக்டாக இப்போ வேறு வேறு ஆர்டரில் இருக்குது. இப்போ எனக்கு இது வந்து ஒரு ஆர்டரில் வேணும் அப்படின்னா அப்போது சார்ட்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக இந்த டார்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ஒரு சார்ட்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்சர்ட் பண்ணணும். நான் புதுசாகவே லைக் செப்பரேட்டாகவே போட்டுக்கிறேன் சார்ட்டர். இப்போ இது ரவுட்டரில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், புரிஞ்சுது சார். ஓகே, கார்த்திக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம சார்ட்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். சார்ட்டர் எதுக்குன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கா, லைக் உங்களுக்கு ஒரு ஆர்டரில் வேணும், டிசைனிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட்டர் யூஸ் பண்ணலாம். நான் சேம் சோர்ஸ் அண்ட் சேம் டார்கெட் அதர் டீம்ஸ் அந்த டார்கெட் எடுத்துக்கிறேன். CSKMI அந்த டார்கெட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு பிளேயர் நேம், டீம் அண்ட் கண்ட்ரி 3 காலம்ஸ் வேணும். ஸோ 3 காலம்ஸும் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அந்த 3 காலம்ஸும் அப்படியே டார்கெட்டுக்கு மேப் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம புதுசாக எதுவும் போட்டு ஆட் பண்ண போகிறது இல்லை. சார்ட்டர் வந்து ஆர்டர் பை பண்ணி தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால அது பாசிவா அப்படின்னா கிடையாது. சார்ட்டர் வந்து ஆக்டிவ்னு சொல்ல எதனாலனா இதில் வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் ஆப்ஷன் இருக்கு. டிஸ்டிங்க்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிடும். டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு சார்ட்டர் ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இது அந்த டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ணி நம்பர் ஆஃப் ரோஸை சேஞ்ச் பண்ணி அனுப்புறதுனால இது வந்து ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கேட்டகரைஸ் பண்ணும். இங்கே நல் ட்ரீட்டட் ஆஸ் லோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சார்ட் பை கொடுத்து ஒரு கீ வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா நல் எப்பவுமே வந்து லாஸ்ட்டாக வரும். ஸோ நல்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் நல் ட்ரீட்டட் ஆஸ் லோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ் அப்படி எதுக்கு அப்படின்னா இங்கே வந்துட்டு இப்போது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்கு, ரெண்டுத்தையும் ஒன்னா சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ் வந்து எடுத்து விட்டுலாம். தென் நம்ம இப்போ வந்துட்டு சார்ட் பண்ணுறதுக்கு போர்ட்ஸ் ஆப்ஷன் போகணும். எடிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு போர்ட்ஸ் போகணும். இதில் இன்புட் அவுட்புட் கூட கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீயில் எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் டீம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறேன், அதாவது கண்ட்ரி பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறேன்னாலும் ஓகே. டீம் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்ட்ரி பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். இப்போ டீம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணால் சிஎஸ்கேலேயே ஒரு 5 ரெக்கார்ட் இருக்கு. அதில் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து இந்தியாலாம் ஃபர்ஸ்ட் வரணும், அடுத்து ஆஸ்திரேலியா, அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி வரணும் அப்படின்னா அப்போ வந்து கண்ட்ரியை நான் சூஸ் பண்ணேன். ஸோ கண்ட்ரியும் சேர்த்து சார்ட் பண்ணி கொடுக்கும் கீ வேல்யூஸில். ஸோ நான் இப்போ இது ரெண்டையும் வந்து கீயாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ளை கொடுத்து ஓகே. நான் வந்து மேப்பிங் வந்து சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ, சேம் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் மேப்பிங் கொடுக்குறேன் அண்ட் வேலிடேட். இது ஆரக்கிள் அண்ட் டார்கெட் வந்துட்டு டார்கெட் ஃபைல் நேம் வந்து நம்ம
சி இன்ஃபர்மேட்டிக்கா அதர் டீம்ஸ் டாட் டிஏடின்னு இருக்கு. ஸோ நான் அதே ஃபைலே வந்து ஓவர் ரைட் பண்றேன் இப்போ. ஸோ இப்போ இதுவும் வந்து வேலிட்னு வந்துருச்சு. ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நம்ம வந்து எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து சார்ட் பண்ணுறோம். டேபிளில் இருக்க மொத்த டேட்டாவை எடுக்கிறோம், எதுவுமே ஃபில்டர் பண்ணல. ஸோ 10 ரெக்கார்ட்ஸும் நம்மளுக்கு சார்ட்டட் ஆகும். ஸோ இப்போ இதுவும் வந்து சக்சீட் ஆயிடுச்சு. நான் போய் செக் பண்ணுறேன். அதர் டீம்ஸ் டாட் டிஏடி தான் ஃபைல் நேம் கொடுத்தேன். இப்போ இங்கே வந்து எப்படி சார்ட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் டீம் நேம் பேஸ் பண்ணி சிடி அந்த ஆர்டர் லைக் இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் ஆயிருக்கு டீம் நேம். தென் டீம் நேம் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரி பேஸ் பண்ணி சார்ட் ஆயிருக்கும். இங்கே நம்மளுக்கு இந்த ஆர்சிபி கேஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ரெக்கார்ட் ஐ வரும், நெக்ஸ்ட் எஸ். ஸோ சேம் டீமாக இருந்தால் நெக்ஸ்ட் காலம் வந்து சார்ட் ஆகும். இது பேஸ் பண்ணி சார்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே கார்த்திக், ஆ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியானா I2 தென் சவுத் ஆப்பிரிக்கான்னு வருது. இப்போ நம்மளுக்கு வந்து அக்கார்டிங் டு அவர் நீட் நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேணும். இப்போ சிஎஸ்கேலயே நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அது இதுலயே பண்ணலாமா, இதுக்கு வேற ஏதாவது தான் யூஸ் பண்ணணுமா? இதுல இருந்து அசெண்டிங் டிசெண்டிங் 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கா? ஆமா, அசெண்டிங் டிசெண்டிங் எதர் நீங்க அசெண்டிங் சூஸ் பண்ணா டிசெண்டிங் சூஸ். ஓகே ஓகே, தேங்க் யூ. இப்போ நம்ம இதுக்கு இது ஏத்த மாதிரி கண்ட்ரி செலக்ட் பண்ணோம்னா அப்போ வேற இது யூஸ் பண்ணலாம், ஃபில்டர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஆர்டரே இல்லாம ஸ்பெசிஃபிக்கா இந்த கண்ட்ரியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேணும். கண்ட்ரி இந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் கண்ட்ரி வேற ஒரு கண்ட்ரி வேணும் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு சொல்லும்போது. ஓகே, அப்போ என்ன பண்ண அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். ரவுட்டர் யூஸ் பண்ணிட்டு குரூப்ஸ் அந்த ஆர்டர்ல டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா வேணும், நெக்ஸ்ட் வந்து இந்தியா வேணும், நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா வேணும் அப்படின்னு குரூப்ஸ் டிஃபைன் பண்ணிடலாம். பண்ணிட்டு டார்கெட்ஸ் வந்து ஒரே டார்கெட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சேம் சிஎஸ்கேஎம்ஐ டார்கெட், நெக்ஸ்ட் இதுக்கு சேம் டார்கெட், அந்த மாதிரி பண்ணிட்டு ஆனா அந்த எக்ஸாம்பிள் வேணா பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே.
இப்போ வந்து நான் ஆர்சிபியில் வந்து 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வச்சுருக்கேன். ஆஸ்திரேலியா ஒன்று, சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்று, இந்தியா ஒன்று. இதை சார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வரும், செகண்ட் இந்தியா வரும், நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்டாக வரும். இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியா, நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா அந்த ஆர்டரில் கொண்டு வரேன். இப்போ 3 குரூப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் எனக்கு ஆர்சிபி டீமோட வேல்யூஸ் தரேன். ஸோ நான் இங்கே ஃபில்டர் டிஃபைன் பண்ணிக்கிறேன். டீம் equal to RCB. Okay. ஓகே, ஸோ இப்போ நான் டார்கெட்ஸ்லேயும் வந்து கண்ட்ரின்ற காலம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்தியாவோட குரூப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஃபைல் போட்டிருக்கேன், சிஎஸ்கே ஃப்ளாட் ஃபைல் இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவோட குரூப் செகண்ட் ஃப்ளாட் ஃபைல். இந்த ஆஸ்திரேலியாவோட குரூப் தேர்ட் ஃப்ளாட் ஃபைல். அண்ட் நான் டிஃபால்ட் குரூப்பாக அப்படியே விட்டுறேன், அது லோட் பண்ண போகிறதில்ல. ஸோ மேப்பிங் வந்து வந்துச்சு. இப்போ ஃப்ரெஷ் மேப்பிங் கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறப்போ வேலிடேட் ஆயிடும். வேலிட் வந்ததுக்கப்புறம் 3க்கும் வந்து ஒரே சோர்ஸ் ஃபைல் நேம் கொடுக்க போகிறேன். ஓகே, அதர் டீம்ஸ் டாட் டிஏடி தான் 3க்கும் நான் சோர்ஸ் ஃபைல் நேமாக கொடுக்க போகிறேன். ஒன் திங், அப்பண்ட் இஃப் எக்ஸிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஃபைலை ரைட் பண்ணி அந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் திரும்ப அப்பண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டீம்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் வேற நியூ நேம் கொடுத்துக்கிறேன். sorted teams.dat ஒரு ஃபைல் புதுசாக கிரியேட் பண்ணுறேன். அதே அப்பண்ட் இஃப் எக்ஸிஸ்ட் ஆப்ஷன் வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே,
இங்கே append exist ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் இதுல append exist. source path output file directory என்னன்னு காப்பி பண்ணி அதை சேம் டைரக்டரி போட்டுருக்கேன். மூணுல இப்போ வந்து சேம் ஃபைல் நேம் அண்ட் append exist ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு சேவ் பண்றேன். ஓகே, உங்களுக்கு ஒரே ஒரு செஷன் தான் இருக்குன்னா நீங்க டைரக்டா செஷன் மட்டும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் ஃப்ளோ தான் ஸ்டார்ட் பண்ணுன்றது ஸ்டார்ட் டாஸ்க் கொடுத்தாலும் இந்த செஷன் வந்து ரன் ஆகும். இன்கேஸ் 3 or 4 செஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்கணும். இந்த ரெக்கார்டு ரைட் ஆகல. எரர்ஸ் எதுவும் இல்லை. Karthik, எஸ் மேம். shall I post some questions to them? ஓகே, After that, we'll continue. I think most of them are sleeping. ஓகே. Okay, ma'am. Yes, students, listen, I am posting one MCQ question. There is only 10 questions. Can take 10 minutes to answer those questions. I'll post those questions in our team. I am directly posting the link. Yes, students, I have posted the questions in our teams. So you can go to the general meeting. So go to value added course, general, and there is post. So in that you are having one form, data analytics using Informatica day 2. So kindly fill up that. There are 10 questions. You can take 10 minutes to fill up those questions.
After that, we can continue the session. If you are having any doubt, you can ask in between. So if you have finished submitting that form, and then if you are having any queries, you can ask to Karthik now. Ma'am, Yes, Nitin. link எங்க மேம் இருக்கு? பேக்ல போங்க. வேல்யூ ஆடட் கோர்ஸ் அந்த இதுக்குள்ள போங்க. பாத்துட்டீங்களா? எஸ் மேம் இருக்கு மேம். மேம் எஸ். மேம் அது உள்ள போனா லோட் ஆயிட்டு மட்டும் தான் மேம் இருக்கு, வர மாட்டேங்குது மேம். கொஸ்டின்ஸ் வரலையா? ஆ யாருக்குமே வரலையாப்பா? நிதின் உனக்கு வருதா? எனக்கு வருது மேம், ஓபன் ஆகுது மேம். ராஜலட்சுமி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணுங்க. ஓகே மேம். வந்துருச்சு மேம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீம்ஸ்ல வேல்யூ ஆடட் கோர்ஸ் அந்த டீம்ஸ்குள்ளாடி போஸ்ட்ல இருக்குது. So all of you try to complete it. Once you have completed, please raise your hands in the participants list. Then we can continue this session.
Students, if you are finished filling that form, please raise your hands so that I can know how many of you have finished. Only one response I have received. Here you are totally 40 participants. Yes. Please submit it soon. மேம் ஃபார்ம் லோட் ஆயிட்டே இருக்கு மேம். சாட் பாக்ஸ்ல லிங்க் போட முடியுமா மேம்? சாட் பாக்ஸ்ல திரும்ப போடணுமா? அதே அங்கேயே லிங்க் தானேமா போட்டிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, போடுறேன், திரும்ப போடுறேன். Yes, try it out now. I have posted the link in the chat box also. Fourteen responses.
Yes, 21 responses have been received. I think remaining members are sleeping. Okay, now we will continue the session. I am closing the form. Okay, Karthik, you share your screen and we can proceed. Yes, thank you. அது ஏன் லோட் ஆகலை அப்படின்னா நான் கண்ட்ரி நேம் பதிலாக டீம் நேம் ஃபில்டரில் கொடுத்துருந்தேன், அதனால லோட் ஆகலை. இப்போ கண்ட்ரி நேம் சேஞ்ச் பண்ணேன், பட் ரவுட்டர் வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷனில் லோட் பண்ணுறதுனால அப்பெண்ட் பண்ண மாட்டேங்குது, சேம் ஃபைலே ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா ரவுட்டருக்கு பதிலாக ஃபில்டர் யூஸ் பண்ணலாம், அரஸ் டைரெக்டாக வந்து சோர்ஸ் குவாலிஃபயர்லேருந்தே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். சோர்ஸ் குவாலிஃபயரில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். நான் அதில் அண்ட் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பு, ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிடுறேன். இதில் வந்து பிளேயர் நேம், டீம் அண்ட் கண்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியாவோட ஃபைலுக்கு வந்து மேப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபைல் வந்துட்டு நம்மளுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வருது. ஸோ கண்ட்ரியில் வந்துட்டு நான் சவுத் ஆஃப்ரிக்கா கொடுக்குறேன். ஓகே, இந்த தேர்ட் ஃபைலுக்கு ஆஸ்திரேலியா. பிளேயர் நேம் அண்ட் டீம் அண்ட் கண்ட்ரியை மேப் பண்ணிடுறேன். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3 பைப்லைன், ஈச் அவுட்புட்டுக்கும் 3 பைப்லைன், பட் டார்கெட் ஃபைல் வந்து எப்பவுமே ஒரே டார்கெட் ஃபைல் தான் இருக்க போகுது. ஜஸ்ட் இதில் சோர்ஸ் அண்ட் டார்கெட் மட்டும்தான். இதில் வந்து எந்த பைப்லைன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேப்பிங்கில் டார்கெட் லோட் பிளான்னு ஒன்று இருக்கும். டார்கெட் லோட் பிளான் இப்போ வந்துட்டு எனக்கு வேற ஆர்டரில் வந்து சார்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவோட ஃபைல் வந்து சார்ட் ஆகணும் அப்படின்னா நான் அது மேலே மூவ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவோடது சிஎஸ்கேஎம்ஐன்ற ஃபைலு, நெக்ஸ்ட்டு ஆர்ஆரோடது இது ஆஸ்திரேலியாவோடது. பட் நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வேற ஆர்டரில் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்தியாவோடது மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது சவுத் ஆஃப்ரிக்கா வருது, லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியா வருது. இது ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா இங்கே போயிட்டு ஃபைல் நேம் வந்து இங்கே ரீநேம் பண்ணிக்கலாம், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு _ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ எந்த மாதிரி லோட் பிளான் வச்சுருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா வருது, நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வருது, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா வருது. இது வந்து நம்மளுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ அதை வந்து மாற்றிக்கலாம். இங்கே டார்கெட் லோட் பிளானில் இந்த ஆர்டரில் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். வேலிட்னு வந்துருச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் மேப்பிங் அண்ட் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது எனக்கு வேலிடேட் ஆகிடும். அண்ட் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ. Karthik,
students are having one issue that you are clicking somewhere, no? They couldn't find out where the transition is. So Okay. whenever you are clicking, please let them know where you are clicking. Okay, okay. Okay. இப்போ நம்ம சக்சீட் ஆயிருச்சு. சக்சீட் ஆனது ஸ்டோர்ஸ் ஆர் டார்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் செக் பண்றேன். எல்லாத்துலயும் ஒரு ரெக்கார்டு. ஏன்னா நம்மளுக்கு ஆர்சிபியில் ஆர்சிபின்ற டீம் நேம்ல கண்ட்ரி கோட் வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அந்த காம்பினேஷன்ல நம்மளுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கனால நமக்கு மானிட்டர் போகணும் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் ஈச் சோர்ஸ் வந்து ரீட் ஆயிருக்கும், ஈச் டார்கெட்டுக்கும் இன்சர்ட் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து அந்த டார்கெட் பாத்துக்கு போறேன். டார்கெட் பாத்துக்கு போயிட்டு சார்ட்டட் டீம்ஸ் இதுதான் நம்ம வந்து ஃபைல் நேம் கொடுத்துருந்தோம். இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து லாஸ்ட் ரன்ல கிரியேட் ஆனது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு. அது வந்து ரிமூவ் பண்ணதுனால அதுவும் இப்போ இருக்கு. இப்போ நான் வந்து இதை லைக் இந்த டோட்டல் 4 ரெக்கார்டையும் டெலீட் பண்ணிட்டு லோட் பண்ணால் கரெக்டாக வரும். ஆர்எல்ஸ் இப்போ திரும்ப ரன் பண்ண அப்படின்னா திரும்ப இதே ரெக்கார்ட்ஸ் இந்த ஃபைலில் அப்டேட் ஆயிடும். ஓகே, இது மட்டும்தான் இந்த ரன்ல இன்சர்ட் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா இருக்கு, நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கு, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா இருக்கு. நம்ம என்ன ஆர்டர்ல வந்து லோட் பண்றோமோ அந்த ஆர்டர்ல இங்க லோட் ஆகும். இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரவுட்டர்ன்றப்போ உங்களுக்கு அப் அண்ட் ஆகாது ஃபைல். சேம் ஃபைல் வந்து லைக் லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அது வந்து ஓவர் ரைட் ஆகிடும், புதுசாக கிரியேட் ஆகிடும். ஓகே, யாரோ டவுட் கேட்டிருந்தோம், இப்போ கிளியர் ஆயிடுச்சா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, ஸோ டிசைனரில் இப்போ நான் வந்து ஆல்ரெடி சோர்ஸ் அண்ட் டார்கெட் வந்து ஆல்ரெடி இருக்கு. இல்லை புதுசாக இம்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு இம்போர்ட் பண்ண கிளியராக இல்லைனா நான் திரும்ப இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். லைக் எவ்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் சேம் ப்ராசஸ் தான், சோர்ஸ் அண்ட் டார்கெட் ட்ராக் பண்ணி போடுறது. நெக்ஸ்ட்டு நம்ம அப்டேட் ஸ்ட்ராட்டஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகே, அப்டேட் ஸ்ட்ராட்டஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் டேபிள் வந்து ஆரக்கிள், டார்கெட் வந்து ஆரக்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். பெட்டர், ஃப்ளாட் ஃபைல்லாம் கிளியர் வியூ இருக்காது, டேபிள்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, நான் சேம் டேபிளே டார்கெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் குவாலிஃபையர் ப்ராப்பர்ட்டிஸில் நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். அந்த கண்டிஷன் எனக்கு இப்போது வேண்டாம், எல்லா ரெக்கார்ட்ஸையும் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதனால நான் அது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த கண்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அப்டேட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீ வேல்யூ வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும். நான் இங்கே இந்த ஐபிஎல்ன்றதா நம்மளோட டார்கெட். இது வந்து டார்கெட் டிசைனரில் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, டார்கெட் டிசைனர் ட்ராக் பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் வந்து பிளேயர் நேம் வந்து கீயாக எடுத்துக்கிறேன். எப்பயுமே நம்ம கீ வேல்யூனா லைக் ஒரு நம்பர்ஸ் மாதிரி வச்சுருப்போம், எம்ப்ளாயி ஐடி ஆர் ஸ்டூடெண்ட் ஐடி, இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை தான் கீ வேல்யூவாக யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. நான் இங்கே வந்து நேம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஆர்எஸ் நீங்கள் புதுசாக ஒரு போர்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதை கூட கீயாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரைமரி கீயாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ப்ரைமரி கீ ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் போயிட்டு போர்ட்ஸில் காலம்ஸில் ப்ரைமரி கீ டைப் வந்து ப்ரைமரி கீன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் டார்கெட் வந்து இன்சர்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், கீ வேல்யூ வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு கிரியேட் கொடுக்குறேன். புது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்டேட் ஸ்ட்ராட்டஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறேன்.
நீங்க அப்டேட் ஸ்ட்ராட்டஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா காலம்ஸையும் கூட அப்டேட் பண்ணலாம் ஒரு கீ வேல்யூ வச்சு. ஒரு ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு காலம் மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். நாங்க சேம் 3 காலம்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து டைரக்டா அப்டேட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம்னா நமக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. லைக் போயிட்டு எதுவுமே அப்டேட் ஆகாது. ஏன்னா சோர்ஸ்ல இருந்து சேம் டார்கெட்டு. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ பிளேயர் நேம் டீம் கண்ட்ரி மூணு எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணிக்கிட்டு நியூ காலம் அப்டேட்டட் கண்ட்ரின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, சேம் ப்ரிசிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். போர்ட்ஸில் போய் ப்ரிசிஷன் வந்து சூஸ் பண்ணணும். இதை வந்து அவுட்புட்டுன்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரி நேம் எய்தர் வந்து பேராமீட்டரா கொடுக்கலாம் ஆர்எஸ் டைரக்டாகவும் கொடுக்கலாம். பேராமீட்டரா கொடுக்கறது நான் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டைரக்டா இப்போ கொடுக்க போகிறேன். டைரக்டா கொடுக்குறப்ப எப்பயும் ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். நம்மளுக்கு இப்போ இருக்க வேல்யூ வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு. இந்தியான்றது இதர் ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸாக மாற்றலாம். ஆர் சவுத் ஆஃப்ரிக்கான்றது சேஞ்ச் பண்ணலாம். நான் இப்போ இந்தியான்றதே ஃபுல் கேபிட்டல்ஸாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இந்தியான்னு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்பிரஷனில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வர்ற ரெக்கார்டு எல்லாத்துக்கும் அப்டேட் கண்ட்ரி வந்துட்டு இந்தியான்னு சொல்லிட்டு அப்ளை ஆகிடும். ஆனால் நம்ம வந்து எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கும் அப்டேட் பண்ண வேணாம். ஸோ நான் இங்கே கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, சோர்ஸ் குவாலிஃபயர் போயிட்டு அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபில்டர் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா இப்போ எந்த டேபிள்ல இருந்து ரீட் ஆகுற எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கும் இந்த கண்ட்ரி நேம் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, நான் இப்போ அப்ளை கொடுத்துட்டு இந்தியான்ற ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அது எல்லாத்துக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல அப்டேட் பண்ணுறேன். இப்போ பிளேயர் நேம் அண்ட் டீமை வந்துட்டு எதுவும் சேஞ்ச் பண்ண போகல. ஸோ அதை டைரெக்டாக அப்படியே எடுத்து போட்டு அப்டேட் ஸ்ட்ராட்டஜிக்கு கண்ட்ரி நேம் மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு போய் கண்ட்ரிக்கு அப்டேட்டட் கண்ட்ரி வேல்யூ எடுத்துகிட்டு போய் கண்ட்ரிக்கு வந்து மேப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த 3 காலம்ஸும் எடுத்துகிட்டு போய் டார்கெட்டில் வந்து மேப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைக் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணுன்றக்காக மட்டும்தான் எக்ஸ்பிரஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்டேட் ஸ்ட்ராட்டஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டு அதில் போர்ட்ஸில் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ப்ராப்பர்ட்டிஸில் அப்டேட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். டிடி அண்டர்ஸ்கோர் அப்டேட், இன்சர்ட், அப்டேட், அப்சர்ட் லாஜிக்கு அண்ட் டெலீட் 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நான் இங்கே வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ டிடி அண்டர்ஸ்கோர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் எக்ஸ்பிரஷன். இன்சர்ட், டெலீட், அப்டேட் ஆர் ரிஜெக்ட் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் இங்கே அப்டேட் கொடுத்தனால என்ன ஆகும் அப்படின்னா புது ரெக்கார்ட்ஸ் வந்தாலும் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் அப்டேட் ஆகும், இன்சர்ட் எதுவும் ஆகாது. ஓகே, கன்சிடர் நான் இங்கே ஒரு ஃப்ளாட் ஃபைல் வச்சுருக்கேன். நான் ஒரு புதுசாக ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு நான் இந்த மேப்பிங் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து டார்கெட்டில் இன்சர்ட் ஆகாது. எதனால அப்படின்னா நம்ம இங்கே அப்டேட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம்.
ஸோ அந்த கீ வேல்யூ அந்த பிளேயர் நேம் ஆல்ரெடி இருந்தால் மட்டும் தான் இது வந்துட்டு இந்த மேப்பிங் வந்துட்டு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஸோ நான் மேப்பிங் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் ஃப்ளோ மேனேஜர் போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் மேப்பிங், சேம் மேப்பிங் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ரெஃப்ரெஷ் மேப்பிங் சேவ் வேலிடேட் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து ஆரக்கிள் டேபிள் டார்கெட்டுக்கு சூஸ் ஆயிடுச்சு. டார்கெட் லோட் டைப் வந்து நான் நார்மல் வச்சுக்கிறேன். சோர்ஸ்க்கும் ஆரக்கிள் டிஃபைன் பண்ணியாச்சு. அப்டேட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிரஷன் வந்து டிடி அண்டர் ஸ்கோர் அப்டேட் இருக்கு. நீங்கள் சோர்ஸ் டார்கெட் மட்டும் இல்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் கூட இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இதை அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் இந்த ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்போ 7 ரெக்கார்ட்ஸ் எதனால அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சோர்ஸ் குவாலிஃபயர்லேயே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். ஸோ சோர்ஸில் வந்து 10 ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் சோர்ஸ் குவாலிஃபயர் வந்து 7 தான் கவுண்ட் காமிக்கும். 7 வந்து டார்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா புதுசாக இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் இப்போ டேபிள்லேயே அது வந்து பிரைமரி கீயாக டிஃபைன் பண்ணுறேன்.
ஸோ டேபிள்லேயே வந்துட்டு பிளேயர் நேம் வந்து பிரைமரி கீயாக செட் பண்ணியிருக்கேன். அங்கே பண்ண சேஞ்சஸ் இன்ஃபர்மேட்டிக்காவில் மட்டும்தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் பிளேயர் நேம் வந்து பிரைமரி கீயாக செட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சோர்ஸ்லேருந்து ரீட் ஆன எதுவுமே வந்து நம்மளுக்கு டார்கெட்டில் இன்சர்ட் ஆகலை. இது எதனாலன்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டீபகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில். ஓகே, டீபகர் வந்து மேப்பிங்ஸ் போனீங்கன்னா அதில் டீபகர்னு இருக்கும். அதில் ஸ்டார்ட் டீபகர். நெக்ஸ்ட் அண்ட் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் செஷன் இன்ஸ்டன்ஸ் இன்டகிரேஷன் சர்வீஸ் சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு செஷன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புதுசாக ஒரு செஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் செஷன் வந்து சூஸ் பண்ணணும். டார்கெட் டேட்டா நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண தேவையில்ல. ஸோ டிஸ்கார்ட் இது ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறக்கு டேட்டா வந்து என்ன ஆகுது, எப்படி லோட் ஆகுதுன்றது. நான் நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்டு வந்து சோர்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். தோனி சிஎஸ்கே இந்தியா. ரோ டைப் வந்து என்ன அப்படின்றது. ரோ டைப் வந்து இன்சர்ட் ஆகுது, அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு லைக் அப்டேட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கனால இன்சர்ட் ஆகலை. ஓகே, டீபகர் க்ளோஸ் பண்ணிடுறேன். டேட்டா வந்து எப்படி லோட் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும் தான் டீபகர் யூஸ் பண்ணுவோம். அப்டேட் ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும், நான் நெக்ஸ்ட் செஷனில் செக் பண்ண சொல்கிறேன். ஓகே, அண்ட் நமக்கு ஜாயினர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து டேட்டா வந்து கம்பைன் பண்ணணும் அப்படின்னா ஜாயினர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். சோர்ஸ் குவாலிஃபையர் கூட நம்ம வந்து ஜாயினராக யூஸ் பண்ணலாம். பட் இங்கே சோர்ஸ் குவாலிஃபையருக்கு வந்துட்டு உங்களுக்கு சோர்ஸ் வந்து சேம் டைப்பில் இருக்கணும். ரெண்டுமே ஃப்ளாட் ஃபைலாக இருக்கணும், ரெண்டுமே ஆரக்கிள் டேபிளாக இருக்கணும். ஜாயினர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் வந்து கம்பைன் பண்ணலாம். ஒன் சோர்ஸ் ஆரக்கிள், ஒன் சோர்ஸ் ஃப்ளாட் ஃபைல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஃபைல்ஸை நீங்கள் ஜாயினர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணலாம்.
கம்பைன் பண்ணி ஒரே டேபிள்ல இன்சர்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபியூ ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ஃபைல்ஸா வருது, ஃபியூ டேட்டா வந்து ஆல்ரெடி உங்க டேபிள்ல இருக்கு. நீங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜாயினர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஃபைல்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் டிபார்ட்மெண்ட். நான் இப்போ இந்த 2 சோர்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு ஃபைலில் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம்னு ஒரு ஃபைலில் வச்சுருக்கேன். டேபிள். இப்போ நான் வந்து ஒரு ஜாயினர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஜாயினர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 சோர்ஸ் வந்து கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சோர்ஸ் வந்து மாஸ்டராக இருக்கும், ஒரு சோர்ஸ் டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு ஆரக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அந்த மாதிரி இருக்கும். இதில் இன்ஃபர்மேட்டிக்கா பொறுத்த வரைக்கும் நார்மல் ஜாயின் ஒன்று இருக்குது, மாஸ்டர் அவுட்டர் ஜாயின் அண்ட் டீட்டெயில் அவுட்டர் ஜாயின் அந்த மாதிரி 2 இருக்குது. சிமிலர் கான்செப்ட் தான். அங்கே லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்ன்றது அங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் டேபிள்ஸ் இருக்கும். இங்கே ஒரு டேபிள் மாஸ்டர், ஒரு டேபிள் வந்து டீட்டெயில். எப்பயுமே வந்துட்டு கம்மி ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத தான் வந்து மாஸ்டராக சூஸ் பண்ணணும். அப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பர்னு ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாயீஸ் வந்து வேற ஒரு டேபிளில் இருக்கு அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். எதனால அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் நம்பரில் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும், 100 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அதில் 10 பேர் ஒரே டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு எப்பயுமே வந்து கம்மி ரெக்கார்ட்ஸ் ஆர் கீ வேல்யூ டிமென்ஷனல் டேபிள்ஸை தான் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் டேபிளாக சூஸ் பண்ணுவோம். ஓகே. வந்து ரெண்டு டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து போட்டுருக்கேன். ரெண்டு டேபிளையும் என்ன டேட்டா இருக்குன்றது இப்போ செக் பண்ணேன். 10, 20, 30, 40 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுலயும் 4 டிபார்ட்மெண்ட். சேல்ஸ். ஆல்மோஸ்ட் சேம் டேபிள். நான் ஸோ ஃபியூ வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே.
நாங்க 10ன்னு இருக்க டிபார்ட்மெண்ட் நேம் வந்து அப்டேட் பண்றேன். டிபார்ட்மெண்ட் டேபிள்ல மட்டும். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிள் சூஸ் பண்ணேன்னா அங்கே எனக்கு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஒன்று வந்து 50, நம்மளுக்கு இங்கே 10ன்ற டிபார்ட்மெண்ட் நம்பர் இல்லை. வேற டிபார்ட்மெண்ட் பிகேல 10, 20, 30, 40 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம இப்போ இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறப்போ ஜாயினருக்கு மாஸ்டர் டீட்டெயில்ஸ் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணும். இங்கே வந்து மாஸ்டர் இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாஸ்டர் இருக்கும். அதர்வைஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் மாஸ்டராக வேணும்னாலும் அதை ஒரு காலம் கிளிக் பண்ணோம்னா அதெல்லாம் மாஸ்டராக வந்து செலக்ட் ஆகும். ஓகே, ஜாயின் டைப் வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். இதர் மாஸ்டர் அவுட்டர் ஜாயின், டீடைல் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஜாயின் டைப் இங்கே சூஸ் பண்ணலாம். இந்த கண்டிஷன் ஆல்சோ இங்கே கொடுக்கும். கண்டிஷன் வந்துட்டு நான் டிபார்ட்மெண்ட் நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கிறேன். அதான் நம்மளுக்கு கீ வேல்யூ. ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர் 1 = டிபார்ட்மெண்ட் நம்பர்னு சொல்லி கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் நம்பரையும் நேம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு டார்கெட்ல போடுறேன். ஓகே, இங்க வந்து டார்கெட் வந்து ஆரக்கிள் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்ன்ற ஒரு டேபிள். மேப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் ரிஃப்ரெஷ் மேப்பிங் கொடுக்குறேன் அண்ட் சேஞ்சஸ் வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ மேப்பிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆரக்கிள் கனெக்ஷன் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா எல்லாமே ஆரக்கிள் டேபிள். ஆரக்கிள் கனெக்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். தென் ட்ரங்கேட் டேபிள் நமக்கு இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிள். ஸோ நான் ட்ரங்கேட் பண்ணிட்டு லோட் பண்ணுறேன். தென் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் சேவ் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்டு வந்து ரீட் ஆயிருக்கு. நம்ம ஜாயினர் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நம்பர் 2 ஈக்குவலாக இருக்கணும்னு கொடுத்தோம். பார்த்தா 20, 30, 40 மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். இன்னொரு டேபிளில் 10ன்றது இல்லை, அங்கே வந்து 15 அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்போ இந்த 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்ன்ற டேபிள் வந்து இன்சர்ட் ஆயிருக்கும். ஓகே, டார்கெட் வந்து DPT_details. இதை வந்து ரன் பண்ணுறேன். நமக்கு இப்போ வந்து 2 ஜாயின் ஆகி அதில் இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பர் வரும். இதே மாதிரி ரெண்டுமே ஆரக்கிள் டேபிளாக இருக்கிறதுல ஒரு ஆரக்கிள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் மோர் தென் 2 வந்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சேம் சோர்ஸ் குவாலிஃபயர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஜாயினர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டேபிளை ஒரு ஜாயினர் வச்சு ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேபிள் ஜாயின் பண்ணலாம், இன்னொரு ஜாயினர் யூஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மேப்பிங்ல எத்தனை ஜாயினர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, students, please try to install Informatica and Oracle Universe System. We have only one Saturday more to wind up this data analytics using Informatica. Okay, so please try to install it in your system, because Monday onwards you are coming to college. So if you have any doubts, you can come and ask me. I'll help you, or otherwise I'll contact these people and I'll help you to install those things. So today we are winding up with this transformation. So the next class
they'll teach you some more interesting topics. And if you are able to install these two softwares in your system, it would be fine and better to get the hands-on experience. Today he has showed more type of transformations, and if you are able to do with him, it would be better for you to understand the concept, as well as you will know where that icons are located and how you can do that transformations and everything. So while coming to the next class, or if you install these things in your system. Okay. Yes, do you have any Vanilla other? attendance download Download பண்ணிட்டேன். attendance மார்னிங் செஷன் டவுன்லோட் பண்ணிட்டேமா, எல்லாமே பண்ணியாச்சு. மார்னிங் செஷனும் பண்ணியாச்சா? ஆமா ஆமா. ஹலோ